ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வே டு மைனிங் ஆப்பில் இருக்க கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் மைனிங் மேட் மெட்டல் ரெஸ்ட்ரிக்டட் சிபிடி டிஜிஎம்எஸ் எக்ஸாம் அப்படின்ற கோர்ஸோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, யார் மைனிங் மேட் மெட்டல் ஓகேங்களா ரெஸ்ட்ரிக்டடில் டிஜிஎம்எஸ் சிபிடி எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ. ஏன் அப்படின்னா இதில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷனும் இப்போ நான் இந்த வீடியோ எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த கோர்ஸில் இருக்க டாபிக் வைஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். பட் மெட்டீரியல் இங்கிலீஷில் இருக்கும். ப்ளஸ் அங்கங்கே தமிழ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இங்கிலீஷ் இருக்கும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு செட்டை தமிழில் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஷின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் மெட்டீரியலோ கொஷின்ஸோ டெஸ்ட்டோ எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். கொஞ்சம் தமிழ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அது பிரச்சனை இருக்காது. பட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, லைக் ஃபோர்மேன் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், சர்வேர் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ இல்லை. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைனிங் மேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னா நம்ம வே டு மைனிங் ஆப்பில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னும் வே டு மைனிங் ஆப்பை நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு செகண்ட் கோர்ஸே இந்த கோர்ஸ் தான் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன சார் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கோ அதை சேனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு செட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்துட்டு அரைவ் பண்ணியிருக்கோம். அந்த டாப்பிக்லாம் வந்துட்டு அந்த டாபிக் வைஸ் மெட்டீரியல் நாங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒரு டாப்பிக்லேயும் ஒரு மினிமம் 1 or 2 or 3 4 5 டெஸ்ட் கூட இருக்கும். ஒரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. 10 அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டீங்க 6 மார்க், 10க்கு 6 மார்க் வருதுன்னா இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு மறுபடியும் அட்டன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஓகேங்களா. அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கண்டிப்பாக டிஜிஎம்எஸ் எக்ஸாமுக்கு பிஃபோர் ஆர் 1 week or 10 daysல பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் அட்லீஸ்ட் 1 இருக்கும், 2 முடிஞ்சால் போடுறோம். ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். சேம் லைக் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 100 கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் அந்த நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் எப்படி எக்ஸாம் இருக்குமோ அது எல்லாம் அதே மாதிரி சேமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 10 டைம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு இன்னொரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 டைம் 4-5 டைம் அட்டன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் இது 10 டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு தர்றது. ஓகேங்களா. ஸோ அடுத்து சார், ஸோ டாபிக் வைஸ்னு என்னென்னு சொன்னீங்களே சார், அதை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ரெண்டு வீடியோஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டிருப்போம். செகண்ட் ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் மெட்டீரியல் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங் மேட் சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்துட்டு இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் அப்லோட் பண்ணல. ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் நான் சொன்ன மாதிரி 1 week 10 days பிஃபோர். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு இதுலையுமே வந்துட்டு அந்த எத்தனை ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். சில ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும், ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும். அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் மாடியூலில் போய் பார்த்துட்டு அதையும் நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மற்றது எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ்னு சொல்கிறீங்களே சார், என்னென்ன டாபிக்ஸாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மைனிங்கை பற்றி ஒரு ஓவராலாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாய்டு இன் மைன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த எம்எம்ஆரில் கொடுத்துருக்க டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அதில் ஃப்ரீ வீடியோ இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல் அது. அதை போய் பார்த்தாவே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எப்படி இருக்குன்ற ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடச்சிரும். நான் ஜஸ்ட் லைக் தட் எம்எம்ஆர் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சு காப்பி பண்ணி எடுக்கல, நாங்கள் அதை வச்சு நிறையா பார்த்திங்கன்னா இது பண்ணி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த கோர்ஸில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி டியூட்டிஸ் ஆஃப் அஃபீஷியலுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மைனிங் மேட்டு பண்ணியிருக்கோம்.
பிளாஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஓகேங்களா. அடுத்த 6வது டாபிக் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் மைன் ஓப்பன் காஸ்ட் மைன்ஸை பற்றி தனியாக ஒரு டாபிக் போட்டிருக்கோம். ஜாலஜி பற்றி தனியாக வந்துட்டு ஒரு டாபிக் போட்டிருக்கோம். அடுத்து ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங்கில் 7 மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 7 மெட்டீரியல் ஓகேங்களா. ஒரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 பேஜ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 to 15 மினிட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 7 வீடியோ இருக்குது. டோட்டலாக ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங்கை டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. நல்லாயிருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எம்எம்ஆரில் இருக்க எக்ஸ்ப்ளோசிவ் ஷார்ட் ஃபைல் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 மெட்டீரியல் ரெடி பண்ணி 6 வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மைனிங் மிஷினரியும் நிறைய பேர் மைனிங் மிஷினரி கேட்டாங்க. மைனிங் மிஷினரி எல்லா மிஷினரி பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். அதையும் போய் பாருங்கள். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 டாபிக் ஆச்சு ஓகேங்களா. 11 டாபிக் என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எம்ஆரில் இருக்க ரிமைனிங் மேலே அந்த ஷார்ட் ஃபயரிங் எக்ஸ்ப்ளோசிவ் மட்டும் பார்த்தோமா, மீதி இருக்க ரிமைனிங் வந்துட்டு உங்களுக்கு மைனிங் மேட்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணி நியர்லி அனதர் ஒரு 7 மெட்டீரியல் 7 வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன். அடுத்து மைன்ஸ் ரூல்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களுக்கு மைனிங் மேட்டுக்கு என்ன மைன்ஸ் ரூல்ஸ் தேவையோ அதை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா நீட்டாக ரெடி பண்ணி பிபி ரெடி பண்ணி அதை வச்சு தான் எடுத்திருக்கேன். போய் பாருங்கள், புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் ஆக்டை பற்றி தனியாக எடுத்திருக்கேன். அதுமாரி ஃபஸ்ட் எய்டை பற்றி தனியாக எடுத்திருக்கேன். இது இல்லாமல் ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் என்னென்னலாம் வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிமைனிங் இருக்குன்னு தோணுச்சோ அதெல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் அப் டு எக்ஸாம் இப்போ நான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது 1 month பிஃபோர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தோணுதோ இல்லை நீங்கள் எதாவது டிஸ்கஸ் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதையும் பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே கண்டிப்பாக போடுறேன். நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியே போடுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டாபிக் வைஸ் நாங்கள் கொடுத்துருக்க மெட்டீரியல் அண்டு அந்த வீடியோஸ்க்கான லிஸ்ட் ஓகேங்களா. அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு அதேமாதிரி சேம் எதுக்கு கொடுத்துருக்கீங்க பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் 5 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதுமாதிரி எம்எம்ஆருக்கு 6 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். மைன்ஸ் ரூல்ஸ்க்கு 5 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். மைனிங் மிஷினரிக்கு 1, மைன்ஸ் ஆக்ட்டுக்கு 1, ஃபஸ்ட் எய்டுக்கு மட்டும் நான் அப்லோட் பண்ணிடுவோம். ஜென்ரல் சேஃப்டிக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுவரை பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 month பிஃபோர் ஸ்டேட்டஸ் சொல்கிறது. இதுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 1 or 2 டெஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி தரோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் சொன்னீங்களே சார்னா ஃபுல் டெஸ்ட் நாங்கள் இன்னும் வந்துட்டு அப்லோட் பண்ணல. நான் சொன்ன மாதிரி 1 week or 10 days பிஃபோர் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுவோம். சேம் லைக் டிஜிஎம்எஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். 10 attempt இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் மூடி போடுறோம் அப்படின்னா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மார்க் வருது பாருங்கள். திரும்ப 2 நாள் மோடி ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் attempt கொடுங்க, எவ்வளோ மார்க் வருது பாருங்கள். திரும்ப இன்னொரு நாள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு அட்டன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மார்க் வருது பாருங்கள். இது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணியிருக்கோம். என்னென்னா நீங்கள் இந்த கோர்ஸில் வந்துட்டு ஆட் ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிய வந்துடும் உங்கள் நம்பரோட. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு இப்போ ப்ரெசென்ட்டாக ஆட் ஆனவங்களை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்கள் இந்த குரூப்பில் எங்களை கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எப்படி எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் எப்படி படிக்கணுன்றதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் அந்த குரூப். அதர் தன் தட் வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் சொல்கிறேன்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த படிக்கிற ரிலேட்டட் என்ன டவுட்லாம் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் நீட்டாக க்ளியர் பண்ணி தருவோம். அதுக்கான குரூப் தான் இது. உங்களை ஆட் பண்ணிவிடுவோம் நீங்கள் எக்ஸாம் கோர்ஸ் பர்ச்சேஸ் ஆனதும். ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ப்ளஸ் இன்னொரு இருக்குன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. எப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸாமுக்கு ஒரு 1 week பிஃபோரு உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுபடி அட்டன் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கபடி படிங்க. கண்டிப்பாக இந்த டைம் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் ஓகேங்களா. நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் ஓகேங்களா. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆனால் அந்த கோர்ஸ் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ யூஸ் இல்லை சார் நான் வேறு எக்ஸாம் படிச்சுட்டு அப்படின்னா அட்லீஸ்ட் மைனிங் மேட் படிக்கிற உங்களுடைய ஜூனியர் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.